He
மார்பில் அணைத்த பிள்ளையாய் செல்ல பிள்ளையாயை
சாட்சி. ஒரு நாள் உங்களை விட்டு பிரியாத அன்பு, ஒரு நாள் உங்களை விட்டு விலகாத அன்பு, ஒரு நாள் உங்களுக்கும் எனக்கும் இருக்க இது இதே இல்லாத இணை இல்லாத அன்பு. ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு அன்போடு நாங்கள் காணப்படுங்க, ஒரு அன்போடு அரவணைக்க, ஒரு அன்போடு உபசரிக்க, ஒரு எங்களுடைய பேச்சு அன்பாய் மாறட்டும், எங்கள் பார்வைகள் அன்பாய் மாறட்டும், எங்கள் செயல்கள் அன்பாய் மாறட்டும். எல்லாம் வாய்க்கு திறந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. அப்பா, அன்பாய் மாறட்டும் ஆண்டவரே. அந்த அன்பு என்ற ஆண்டவரே, அந்த அன்புள்ள பொருளை அது பொக்கிஷத்தை என் உள்ளத்துல வைங்கப்பா. எல்லா வாய்க்கு திறந்து அந்த சத்தத்தை உயரையும், சத்த உயரையில சத்த உயர உயரம் ஆசீர்வாதம் உயரும், சத்த உயர உயரம் நிம்மதியான வாழ்க்கை, சத்த உயர உயர போராட்டங்கள் மாறும், சத்த உயர உயர நினைக்கிற காரியங்கள் தடைப்பட்டு இருந்தாலும் சத்த உயரும் போது தடைப்பட்ட காரியங்கள் உடையும், அந்த நெருக்கத்தின் பாதைகள் உடையும். நீ நினைத்த காரியத்துக்கு மேலான காரியங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிக 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 அதிகமாய் வார்த்தைகளும் ஆசீர்வாதங்களும் பலன்களும் எல்லாம் சுகவீனத்தை விட்டு பலனாய் மாற செய்வாரு. வழி வாசலை திறக்க செய்வாரு. நிம்மதியான பாதைகளில் அவர் உனக்கு நேரம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த ஆயத்தப்படுத்துகிற பாதைகள் நடக்க எனக்கு பலன் தாங்கப்பா. உலகத்தில் உள்ள பாதைகள் நடக்க ஈஸியா நடந்து போகலாம். ஆண்டுடைய பாதையில் நடக்க கடினமா, ஆண்டுடைய பாதையில் நடக்க கஷ்டம் வரும், ஆண்டுடைய பாதையில் நடக்க நஷ்டங்கள் வரும், ஆண்டுடைய பாதையில் நடக்க சண்டைகள் வரும், வம்புகள் வரும், எதிர்ப்புகள் வரும், போராட்டங்கள் வரும். அவர் பாதை வேணும்னா அசிங்கம் வரும், அவர் பாதை வேணும்னா அருவருப்பானவைகள் உங்களை சூழ்ந்து வரும், அவருடைய பாதை வேணும்னா உனக்கு பிரிய இல்லாத காரியம், வெறுப்புள்ள காரியம், ஆண்டுகிட்டே நான் போக போறேங்கிற அழுகு கூட ஒரு சிந்தனை வரும். அவருடைய பாதையில போனா அதை எல்லாவற்றையும் தாண்டி 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 நடந்து போகும்போது எல்லாவற்றையும் ஒன்று ஒன்று பலவீனத்தையும் போராட்டத்தையும் சுகவீனத்தையும் எல்லாவற்றையும் நெருக்கத்தையும் நீ தாண்டி போகும்போது, நீ போகும்போது தான் தெரியும், காணல் நீர் போக தெரியும். போக 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 ஆண்டவர் சும்மா விடுவதற்கு உன் அழைக்கல, உன்னை சும்மா தெரிந்து கொள்ளல, உன்னை சும்மா இந்த இடத்துக்கு வா, செவித்து போ, பழகிட்டு போ, பார்த்துட்டு போ, பேசிட்டு போகிறதுக்கு அல்ல. ஆண்டவர் இதை கொண்டு ஒரு அற்புதத்தை உன் மத்தியில் செய்ய, உன்னை கொண்டு உன் தேசத்துல அற்புதத்தை செய்ய, உன்னை கொண்டு ஊர்ல ஒரு அற்புதத்தை செய்ய, அது தெருவில் அற்புதத்தை செய்ய, ஏன் உன் குடும்பத்திலேயே உங்களை சாட்சியாக வைத்திருக்கிறாரு. நல்ல கரங்களை தட்டி என் குடும்பத்திலேயே சாட்சியாக உயர்த்தி வைத்திருக்கிறேன். நல்ல வாயத்திலிருந்து நானே சொல்லிட்டு நானே பேசிட்டு இருக்கேன். நீங்க பேசணும், நீங்க ஆராதிக்கணும், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க பேசணும். நீங்க பேசும்போது அற்புதம் நடக்க போகுது. இனி நீங்க பேசும்போது விளைவுகள் மாறப்போகுது. வாயில திறந்த அப்பா, நீ செய்த உபகாரங்களுக்காக நன்றி, நீ செய்த அற்புதங்களுக்காக நன்றி, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் ஆண்டவர் என்னென்ன ஆண்டவர் செஞ்சாரோ அதை தயவு செய்து வாயை திறந்து சொல்லுங்க. அதை பேர் சொல்லுங்க. வேலி கட்டினியா வேலையை சொல்லு, வீடு கட்டினீங்களா வீடு சொல்லுங்க, என்னென்ன வாங்குனீங்க எல்லாத்தையும் வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, பண உதவி செஞ்சீங்க, அந்த பணத்தை சொல்லி பணத்தை வாயில திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நல்ல ஒரு கடையை கொடுத்தீங்க, அந்த கடையை நடத்தும்படி பலனை கொடுத்தீங்க, அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். வீடு இல்லாம இருந்த போனவர் செஞ்சவரை வீடு கொடுத்து வீடு என் கட்டும்படி பலனை கொடுத்ததுக்காக நன்றி. பணம் இல்லாம இருந்த இந்த வருடம் ஆண்டவர் பணத்தை கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, இன்னும் சொல்லுங்க, இடம் இல்லாம இருந்த இடத்தை கொடுத்தீங்க. ஆண்டவரே, விளையாத இந்த இடத்துல ஆண்டவரே விளைந்து நிரம்பி வழி தட்டு பலனை கொடுத்ததுக்காக நன்றி. என் வயலுக்கு ஆண்டவரே, இடத்திற்கு, என் வீட்டுக்கு ஆண்டவரே விளைந்து படிந்து குறுகி ஆண்டவரே சரிந்து விடும்படி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல வாயில திறந்த அப்பா, எதெல்லாம் வாங்குனீங்க, எதெல்லாம் ஆண்டவர்களை குளிக்கும்படி கிருபை செய்தாரு, எதெல்லாம் ஆண்டவர் துவக்கும்படி கிருபை செய்தாரு, அது எல்லாவற்றுக்கும் அவங்க சொல்லி 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 வாயை திறந்து, சின்ன பிள்ளைகளா வாயை திறந்து, அப்பா சின்ன பிள்ளைகளா வாயை திறந்து ஆண்டவர் நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, படிக்க உதவி செஞ்சீங்களாப்பா. எத்தனையோ பேர் பாஸ் ஆயிடுங்க, ஆனாலும் பேனாலும் பரவாயில்ல. ஆண்டவர் அந்த இடத்துல நின்றுதான் அவனை அழகு பார்க்க போகிறாரு. அந்த இடத்துல நின்றுதான் நீ எடுக்காத மாற்றவனை எடுக்க வைக்க போகிறாரு. சோர்ந்து போவதற்கு அல்ல தேவனுடைய பிள்ளைகளை, சோர்ந்து போவதற்கு அல்ல, சத்துவத்தை கொடுத்து நிரப்புவதற்கு, பலனை கொடுத்து நிரப்புவதற்கு, குறைகளோடு வாழ்வதற்கு அல்ல. சிங்க குடிகள் தான் சேர்ந்து பக்தியாய் இருக்கும், கத்தரித்திருக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது வார்த்தை தத்தம். அந்த குறைபடாது வார்த்தை ஆண்டவரே கட்டிடத்தை விலகப்பட போகிறீங்க, நன்றி செலுத்துகிறோம். 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன்.
மௌனமா சிந்திக்க வாயத்திற்கு செலுத்துகிறேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிக்கை செய்யுங்க. மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கேளுங்க. சந்தோஷமா ஆராதித்தால் சந்தோஷமா ஆராதிங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க சொல்றது எல்லாவற்றையும் அது ஏதோ எனக்கு தெரியாது, என்ன நடந்துச்சோ எனக்கு தெரியாது, என்ன நடக்க போதோ எனக்கு தெரியாது, என்ன நடந்துகிட்டு இருக்கு, இன்ன வரையில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன், ஒரு நேரத்தை ஒதுக்குறேன். நான் பேசுவதற்கல்ல, நீங்க பேசணும். தூர தேசத்துல இருக்கிறவங்க காண சிந்திக்கிறோம்மா, அங்க உங்களுக்கு கிருபை இறங்கட்டும். பிள்ளைகள் மத்தியில் உங்களுக்கு கிருபை இறங்கட்டும். இந்த வருடம் முழுவதும் எத்தனையோ நோய்கள் உருவாகிட்டு இருக்கிறது, எத்தனையோ ஆபத்துகள், உனக்கு தெரியாத ஆபத்துகள் பக்கத்திலே இருக்கு. உன்னை இப்ப தொடலாம் அப்ப தொடலாம் நினைச்சு ஒரு பக்கத்துல இருக்கு, வந்துகிட்டு இருக்கோ, உருவாகல. உன் கூடவே ஆபத்து இருக்கு, கூடவே வியாதி இருக்கு, கூடவே நெருப்பு இருக்கு, கூடவே பாடுகள் இருக்கு. அதை ஒன்று தொடாதபடி உன் கிருபை அந்த நிழல்ல மறைத்து கொண்டே வச்சிருக்கிறான். கிருபிய நிழல்ல உங்களை நடத்தி கொண்டே வருகிறார். உன்னுடைய சொந்த பலத்தினாலோ சொந்த முயற்சினாலோ இத்தனை ஆண்டுகளோ இத்தனை நேரங்களோ நீ கடந்து செல்வதில்லை, கடந்து செல்வதில்லை, கடந்து செல்வதில்லை. எபினேசராய் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். எபினேசராய் நாள்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த எபினேசரை மறந்துடாதீங்க. எபினேசரே, தெய்வமே, கட்டில் இருந்து கண்ணி வருகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறாங்க. உள்ளத்தில் அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறாங்க. கலங்கி இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறாங்க. எங்களுடைய வாழ்க்கையை கலங்கி 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 கொண்டே இருப்பதற்கு அல்ல ஆண்டவரே, நாங்கள் கசிந்து கசிந்து வாழ்வதற்கு அல்ல ஆண்டவரே. எங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைங்கப்பா, எங்களை உன்னதத்துல வைங்க ஆண்டவரே. ஏன்பா எங்களை உன்னதத்துல வைக்கல? இன்னும் ஆண்டவரே எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தரல. நான் நினைத்த காரியத்தை ஆசீர்வாதத்தை ஏன்பா எங்களுக்கு தரலாம்? நீங்க தான் தடை ஆண்டவரே. ஏன் தடைகளை மாற்றுங்கப்பா? உமக்கு முழுமையான நேரத்தை கொடுக்குறேன், உமக்கு முழுமையான நாட்களை கொடுக்குறேன். பார்க்கணும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆண்டவர் சொல்றாரு. நல்லா நினைச்சு உங்க தெருவுல நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சகல ஜனங்களை பார்க்கணும், சகல ஜனங்களை பார்க்கணும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் பாப்பா ஆண்டவர் சொல்றாரு. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வாய்க்கு அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, வேண்டுதல் செய்யுங்க, விண்ணப்பங்களை வைங்க.
ஒருபோது உங்களையும் என்னையும் விட்டு பிள்ளைகளையும் விட்டு குடும்பத்தை விட்டு பிரிக்க முடியாத அன்புனா அது இயேசுவின் அன்பு ஒன்று மட்டும்தான். அது இயேசுவின் அன்பு ஒன்று மட்டும்தான். பாடுகள் மத்தியில நீ வாழ்றான்னா அந்த பாடுகள் மத்தியில அவனை ஜெயம் எடுக்க, உபத்திரவத்தின் மத்தியில வாழ்றான்னா அந்த உபத்திரவ மத்தியத்துல உனக்கு பலனை கொடுக்க, ஒரு பலன் ஒரு வியாதி வந்தாதான், ஒரு பலன் ஒரு தீங்கு நடந்தாதான் ஆப்போசிட்டா அவனோட நடக்கும். அதே போல ஆண்டு நெருக்கத்தின் பாதையில உன்னை கொண்டு போவதற்கு நெருக்கத்திலே வாழ்வதற்கல்ல, உன்னை ஒழுக்கமாய் அழைத்து உன் பட்சத்தை வைத்து உன் தேவைகளை எல்லாவற்றையும் அறிந்து ஒவ்வொன்றாய் செய்து உனக்காக செய்து வைத்திருக்கிறாரு. ஒவ்வொன்றாய் செய்து வைத்திருக்கிறாரு. இன்றைக்கு இங்க இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டு சொல்ற வார்த்தை, ஒரு மண்பான உடைந்த பாத்திரமாய் உடைந்து போயிருக்கிற மண்ணை பார்த்தோம். அந்த மண் பாத்திரம் உடைந்து போயிருக்கு. உடைந்து போன பாத்திரத்தை எல்லாரும் பார்த்துட்டு ஒரு வாட்டி பார்த்தா அடுத்த வாட்டி பார்க்க மாட்டாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. உடைந்த பாத்திரம் ஒரு யூஸ் இல்லை. உடைந்த பாத்திரம் அழகா அவங்களுக்கு தெரியாது. அந்த உடைந்த பாத்திரத்தை தண்ணியை ஊற்றி திருத்தி அதை பிசைந்து திருத்தி அதை உருவாக்கி ஒரு பானையோ ஒரு சொற்பமோ ஏதாவது உபயோகி செய்து அதை அளவு கொடுத்து பெயிண்டடித்து அதை ஸ்டைலை கொடுத்து அந்த இடத்துல வச்சு பாருங்க. ஒரு நேரம் பார்த்துட்டு போவதற்கு அல்ல, அதை பார்த்து திரும்பி அதை ரசித்து அதை எப்படி செஞ்சாங்க, அது என்னன்னா டைம் எடுத்து பார்க்க முடியும். ஆண்டவர் அழகு உள்ளவனாய் அந்த அழைத்து அதை மாற்றுவார். எத்தனையோ பேர் ஒரு நேரம் தான் பார்த்துட்டு போறாங்க, ஏகமாய் பார்த்துட்டு போறாங்க. இருதையும் பழக்கம் வச்சுக்கணும், இருதையும் நம்ம பழக்கம் இவனால ஒண்ணும் இல்லையே, ஒரு பிரோஜனம் இல்லையேன்னு நினைச்சிட்டு போற மத்தியில அந்த உடைந்து போன பானைய இப்படி உருவாக்கி பல பேருக்கு அழகு உள்ள பாத்திரமாய் அந்த குயவன் மாத்தினானோ, அதே போல ஆண்டவர் இன்னைக்கு உடைந்திருக்கிற உங்க இருதயத்தை அவர் அடைந்து அதை உருவாக்கி அதை தேய்ச்சி அதை பக்குவப்படுத்தி ஆண்டவர் இந்த நாள்ல சபையில உள்ளவங்க பார்த்தே உன் மூஞ்ச பார்த்தே அழகுள்ளவனாய் மாறிட்டாப்பா, அழகுள்ளவனாய் மாறிட்டாங்க. அழகுள்ள குடும்பமாய் இந்த குடும்பம் இந்த இடத்திற்கு வந்து நிற்கும்படி ஆண்டவர் நான் நினைச்சு பார்க்கலாம். இந்த குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்காரே சொல்லி சபையே சாட்சி சொல்லுறாங்க. ஒரு பக்கத்துல இருக்கிறவங்க சாட்சி சொல்லுவாங்க, உன்னை பத்தி ஒண்ணு கூட வயசுனாங்க சாட்சி சொல்லுவாங்க, உன் கூட பழகனை எல்லாம் சாட்சி சொல்ல முடியும். குடும்பத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் அவர் உயர்த்தி வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். வாரம் முழுவதும் 6-7 நாள் 6 நாள் நேரங்களையும் வாழ்ந்ததை விட 6 நாள் உலகத்திற்கு நான் முக்கியத்துவத்தை கொடுத்ததை விட இன்றைக்கு ஒரு நாள் உங்களிடத்தில் வந்து நான் மேலாய் கருதுகிறேன்ப்பா, நான் மேலாய் கருதுகிறாண்டவரே, அந்த மேலாய் கருதுகிறேன்ப்பா.
காரியத்தை இந்த 2 நிமிடம் நேரம் கொடுக்கும் போது இவர்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தினார்களோ, எந்தெந்த விண்ணப்பங்கள்லாம் எடுத்து உரைத்தார்களோ அந்த விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் மேலே போவதற்கு தடையா இருக்கிற அந்த பொல்லாத சாத்தான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே நாங்கள் பாடாது கட்டி செல்கிறோம்ப்பா. இப்பொழுதே விடுதலை கொலைக்க நிற்கிற அந்த பிசாசு இயேசுவின் நாமத்தினாலே கட்டி பாதாளத்தில் விதிக்கிறோம். ஆசீர்வதிங்க. பாடல் பகுதியில் ஆசீர்வதித்துக் கொண்டீங்க, ஆராதனை பகுதியில் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. நீ சாட்சி பகுதியில ஆண்டவரே உடைய காணிய பகுதியில உடைய கட்டுரை பரிசுத்த பகுதியில உடைய வார்த்தையில ஆண்டவரே இன்னும் புதிய மனிதனாய் மாற, இன்னும் புதியவனாய் மாற, இன்னும் புதிய சிருஷ்டியாய் மாற கிருபை செய்கிறாங்க. அப்படியே செய்யுங்க. ஆசீர்வதிங்க. வழிவிட்டு கொள்ளுங்க. எங்கள் வீட்டில் ஒரு ஜனங்களுக்கு நல்ல விழாவே. ஆமென். ஆமென்.